ஒரு மலைக்கூட்டத்தில் நெல்லி என்ற ஒரு சுறுசுறுப்பான இளம்பெண் வாழ்ந்தாள். அவளுக்கு ஆராய்ச்சியில் ஆர்வம் இருந்தது. அதனால் அவள் எப்போதும் புதிய இடங்களை தேடி வலம் வந்தாள். அவளின் நண்பர் கிட்டா என்ற ஒரு சிறிய குரங்கு அவளுடன் இருந்தான். கிட்டா மிகவும் புத்திசாலி, ஆனால் எப்போதும் சிரிக்க வைக்கும் வகையில் காமெடி செய்பவன். ஒரு நாள் நெல்லி மற்றும் கிட்டா மலைக்கூட்டத்தின் அருகே உள்ள ஒரு பழமையான மந்திர குகை பற்றி கேட்டனர். அந்த குகையில் ஒரு மந்திரவாதி வாழ்ந்ததாகவும் அவன் வெள்ளி மற்றும் பொன்னால் ஆன ஒரு பொம்மை வைத்திருந்ததாகவும் சொல்லப்பட்டது. அந்த பொம்மை யாருக்காவது கிடைத்தால் அவருக்கு எதையும் நிறைவேற்றும் சக்தி உண்டு. நெல்லி மற்றும் கிட்டா அந்த குகையை ஆராய முடிவு செய்தனர். அவர்கள் பயணத்தின் போது பல சவால்களை எதிர்கொண்டு அசுரமாக ஓடும் ஆற்றுகள், கடினமான சுரங்கங்கள் மற்றும் அச்சுறுத்தும் மலைகள் ஆகியவற்றை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. நெல்லியின் துணிச்சலான மனம் மற்றும் கிட்டாவின் புத்திசாலித்தனம் அவர்களை முன்னேற்றியது. குகைக்கு வந்த பிறகு அவர்கள் ஒரு பெரிய கற்களை கடந்து மந்திரவாதியின் ஆடைகள் மற்றும் பழைய புத்தகங்களை கண்டனர். மந்திரவாதி அவர்களை பார்த்ததும், "நீங்கள் என்னை தேடி வந்தீர்களா?" நெல்லி தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி, "எங்கள் பயணம் வெள்ளி மற்றும் பொன்னால் ஆன பொம்மையை கண்டுபிடிக்க வேண்டும்" என்றாள். மந்திரவாதி, "நீங்கள் ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். உங்கள் உள்ளத்தில் உள்ள கரேஜ் மற்றும் ஃப்ரெண்ட்ஷிப் என்பதை சோதிக்கிறேன்" என்றான். கிட்டா மற்றும் நெல்லி தங்கள் நண்பத்துவம் மற்றும் துணிச்சலை நிரூபிக்க பல சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்றனர். மந்திரவாதி அவர்கள் உண்மையிலேயே அட்டகாசமான நண்பர்கள் என்றதை புரிந்துகொண்டு அவர்கள் விரும்பிய பொம்மையை அவர்களுக்கு வழங்கினான். அவர்கள் அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு தங்கள் கிராமத்திற்கு திரும்பினர். அங்கு அவர்கள் அனைவருக்கும் உதவுவதற்காக அதை பயன்படுத்தினர். இவ்வாறு நெல்லி மற்றும் கிட்டா தங்களின் துணிச்சலால் மற்றும் நண்பத்துவத்தின் மூலம் மந்திரம் செய்யும் உலகத்தை வென்றனர். இந்த கதை பிடித்திருந்தால் பிக்சர் தமிழ் சேனலை ஷேர், லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வேறு ஏதும் கதை வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.